கண்டிப்பாக தேவையில்லைலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிறந்தது பெண்கள் தான், நம்ம கூட வாழ்றது பெண்கள் தான், நம்ம பாப்பா இருக்காங்க, அதாவது குழந்தை நம்ம இருக்கிறாங்க, அவங்களும் பெண்கள் தான். ஸோ பெண்கள் தினன்றது முக்கியம். அவங்க இல்லாமல் மென்ஸால் கண்டிப்பாக சர்வை பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக பெண்கள்ன்றது வேணும். என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் தான். அவங்க இல்லாமல் எனக்கு எல்லா நேரமும் எனக்கு என்ன எது கேட்டாலும் சரி செய்வாங்க. மூஞ்ச கட்டுறதுலாம் கிடையாது, ஸோ முக கட்டுறதுலாம் கிடையாது. அதனால் என்னோட ஒய்ஃப்னு சொல்லலாம். என்னோட அம்மா என்னை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. ஸோ அவங்க என்னோட பொண்ணு மைத்ரேயா இருக்காங்க. கம் 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 கம். ஸோ இவங்க எல்லாம் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை. ஆண்கள் சாதிங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் ஒன்று தேவைப்படுது. ஓகேவா? இப்போ ஈக்குவாலிட்டி இருக்குங்களா பெண்களுக்கு? அதிகமாகவே இருக்கு. பெண்களுக்கு நிறைய ஈக்குவாலிட்டிலாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் போகிறாங்க வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது. பட் பெண்களுக்கான சுதந்திரம் இருக்குது. பட் அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் தேவை. அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதுதான், அந்த சேஃப்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து ஆண்கள் வந்துட்டு கொஞ்சம் அதாவது என்னோட பையனை நான் வளர்க்கும் போது பெண்கள் தான் இப்படி தான் இருக்கணுன்றதை வளர்க்கணும். பைதவே அது மாதிரி வளர்த்தாங்கன்னா இன் ஃபியூச்சர் இதை மாதிரி வந்து இன்சிடென்ட்ஸ், இப்போ நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 5 years 10 years கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தடுக்கலாம். இது வந்து அதுதான் சொல்யூஷன். வேறு எதுவும் நம்ம வந்து பெருசாக சொல்ல முடியாது. பசங்களை வளர்க்கும்போது நல்லபடியாக வளர்த்தீங்கன்னா மேபி நல்லாயிருக்கும். உங்களோட ரோல் மாடல் யார்? பைதவே இப்போ தான் ரீசெண்டாக வரும்போது பாப்பாட்ட சொல்லியிருந்தேன், ஜெயலலிதா அம்மா சொல்லியிருந்தேன் நான். ஸோ அயன் லேடி அவங்களோட ரோல் மாடல் அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பைதவே என்னோட ஒய்ஃப் அம்மா சொல்லணும்னு அடிப்பாங்க. அஃப்கோர்ஸ், அதாவது எல்லாரோட அப்பாவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பொண்ணு பிறக்கணும்னு ஆசை இருக்கும். பைதவே எனக்கு பாப்பா பிறந்தாங்க, நான் அழுதேன். ஏன்னா ஃபஸ்ட்டு திங் அப்போது என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, சிசேரியன். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அழுதேன் நான். ஸோ இவங்க வெளியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு இவங்களை என் கையில் கொடுத்தோன்னே இவங்க என்னோட ஃபிங்கர் வந்து பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லைஃப்பில் மறக்க முடியாத அந்த தருணம். வா. ஹாப்பி உமன்ஸ் டே. என்ன டிவி? யூடியூப் டிவி போட்டு ஐஎம் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் டு. இதில் இருக்கா? இதில் இருக்குமா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐஎம் டாக்ஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு பதில் ப்ரொடெக்ஷன் சேஃப்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு நாள் கொண்டாட்டம்லாம் வந்து என்ன கேட்டால் முட்டாள்தனம் சொல்லுவேன். அதை லைஃப் லாங் ஒரு சேஃப்டியாக இருக்கும்போது வந்து அது நல்லாயிருக்கும். இந்த ஒரு நாள் தான் உமன்ஸ் டேன்னு தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்களே தவிர்த்து மற்ற நாள் பார்த்திங்கன்னா இது அப்படியே தலைகீழாக தானே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் சேஃப்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி எப்படி கொண்டாடுறவங்களோ உமன்ஸை மற்ற எல்லா நாளுமே பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். தட்ஸ் அ திங் தான். ஆக்சுவலாக நான் கார்ப்பரேட்டில் இருந்து வர்றதால முன்னாடி இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஈச் அண்ட் எவ்ரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஆஸ் பர் கார்ப்பரேட்டில் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல ஈக்குவாலிட்டிங்கிற ரேஞ்ச். சேஃப்டி அதுதான் சொல்கிறல, அது ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க். இன்றைக்கி ஒரு நாள் கொண்டாட்டத்தோடு இது எதுவுமே முடியக்கூடாது. ஸோ ஆஸ்பெக்ட் ஆஃப் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். பட் நம்ம எப்பயுமே வந்து ஒரு சைடை மட்டும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. நம்மளும் வந்து எல்லாமே சேஃபாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. மற்றபடி வந்து சேஃப்டி நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். கேர்ள்ஸை இப்படி பார்த்துக்கணும், நம்ம பேம்பர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் என் பையனுக்கு என்ன சொல்லுவேன்னா, அக்காவை அடிக்கக்கூடாது, கேர்ள்ஸை அடிக்கக்கூடாது, கேர்ள்ஸை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம பார்த்துக்கணும் எல்லா விஷயத்தையும். எனக்கு என் அம்மா தான்ப்பா. ஆக்சுவலாக வந்து என்னோட அம்மா வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் நேச்சர். ஹவுஸ் ஒய்ஃப் தான், தனியாக எங்கேயுமே போக மாட்டாங்க, எதுவுமே தெரியாது. கீழே வீட்டை விட்டு இறங்கணுன்னா நாங்கள் யாருன்னா ஒருத்தரை ஹெல்ப் பண்ணோம். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொண்ணு. பட் எங்களுக்கு அவங்க சொல்கிற ஒரே அட்வைஸ், யாருக்கும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நாங்கள் ஆக்சுவலாக லவ் மேரேஜ். எங்கள் அம்மா கொடுக்குற அட்வைஸ், உள்ளங்கையில் ஒன்று வச்சு தாங்கினாலும் நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், கரியரை பார்க்கணும், என்ன மாதிரி இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ தட் எனக்கு அம்மா தான். வாட் எவர் என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே இல்லை. பட் நமக்கு ஒரு லேடி ஒரு இடத்துல ஆஸ்பயர் பண்ணியிருப்போம்ல,
நிறைய ரோல் மாடல் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் வந்து நம்ம எங்கேயுமே மீட் பண்ண முடியாது. அவ்வளவு. அட்வைஸ் கொடுக்கணும்னா அட்வைஸ் அப்படிலாம் இல்லை, ஏன்னா அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இதெல்லாம் இல்லை. நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, நம்ம ஒரு ஜென்ஸ் இப்படி இருந்திருக்கலாம், ஜென்ஸ் அப்படி இருந்திருக்கலான்ற சொல்றதை விட நம்ம இப்படிதான் இருக்கணும்ன்ட்டு ஒரு இது வச்சு நம்ம போகணும். அவ்வளோதான். மற்றபடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்கே எல்லா விதத்துலேயும் நம்ம பார்க்கணும்ல. நம்மளோட சேஃப்டி நம்ம கையிலன்றதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில இருந்தும் எல்லாமே நம்ம ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதான். சேஃபாக இருங்க. ஹாப்பி உமன்ஸ் டே டு எவ்ரி ஒன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் வேர்ல்டில் இருக்கிற எல்லா உமன்ஸ்க்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டே எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ முக்கியன்றதை நம்ம சொல்கிறத தாண்டி எல்லா இடத்துலையுமே அவங்களோட பிளேஸ் இருக்குது. ஃப்ரம் த பர்த் டில் எண்ட் எல்லா டைமுமே அந்த உமன் நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு டே இருக்கிறது வந்து அவங்கள நம்ம வந்து அவங்களுக்கு பெருமை சேர்க்குற விதமாக நான் நினைக்கிறோம். லைக் நம்ம அம்மா நம்ம ஃபுல் டைம் நம்மளோட எல்லா ஸ்டார்ட்லேருந்து எல்லா இதுக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு ஒய்ஃப் வருவாங்க, அவங்க நம்மளோட எல்லா ஸ்டேஜ்லையும் நம்மளை ரூம் பண்ணி கூப்பிட்டு போகிறது எல்லாமே அவங்க தான். அதுக்கு அடுத்து நம்ம டாட்டர் வரும்போது அவங்களும் நம்ம கூட வந்து ஃபுல் டைம் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க. நமக்கு எல்லா லேர்னிங்ஸ் எல்லா இதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட கொடுக்கணும். டாக்டர் அதே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம எல்லா டைம்லையும் வந்து உமன்ஸ் சுற்றி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்களுக்காக டெடிக்கேட்டாக ஒன் டே இருந்து அவங்களுக்கு விஷ் பண்ணி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல இதுவாக நினைக்கிறேன். பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்குதுங்களா? பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஈக்குவாலிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது. சில இடத்துல அவங்க எடுத்துக்கிறாங்க, சில இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் எடுத்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஒரு சில இடத்துல அவங்களுக்கு டாமினேட்டிங்காக இருக்கும். லைக் கேர்ள்ஸை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவங்க ஓவர் கம் பண்ணி அவங்க அதை எடுத்து வந்து சொல்லணும். லைக் இந்த இடத்துல இப்படி இருக்குன்ற சுச்சுவேஷனை வெளியே சொன்னாங்கன்னா லைக் ரெஸ்பெக்டிவ் ஹெச்ஆரோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்ஸோ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆக்ஷன் எடுத்து அவங்கள அது மாதிரி இதுலேருந்து ஓவர் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் அவங்க பேசாமல் சைலண்ட்டாக இருக்கும்போது அவங்க திருப்பி டவுன்லேயே இருக்கிற மாதிரி அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. சேஃப்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க? சேஃப்டி பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்றத பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னா அதை வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு கிட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த சேஃப்டி எங்கே வருதுன்னா எல்லாரும் பிரச்சனை எதை ஃபேஸ் பண்ணாலும் சொசைட்டியில் வர எல்லா விஷயத்துலேருந்தும் சேஃப்டி தான் பார்க்கணும். லைக் ஒரு கேப் ட்ராவல் பண்ணுறாங்களா இல்லை ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் நம்ம எப்பவுமே வந்து ஒரு கிட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது பெண் குழந்தைங்களுக்கு இப்படி இருக்கணும், பெண் குழந்தைங்களுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி தரமே தவிர ஒரு பையனை வளர்க்கும் போது பையனை எப்படி வளர்க்கணும் பையனுக்கு சொல்கிறது கிடையாது. அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி வைக்கணும், இப்படி தான் வெளியே நடந்துக்கணும், இப்படி தான் இவங்க எப்படி கேர்ள்ஸ் கிட்ட நம்ம ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு ஜென்ரேஷன் வழியாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து ஒரு வீட்டில் மாமனார் வந்து மாமியாரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கடுத்து பையன் மருமலை கண்ட்ரோல் பண்ண ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்படியே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பெக்டை எங்கன்னா ஸ்டார்ட்லேருந்தே ஆரம்பிக்கணும். அதை நம்ம இப்போ வர ஜென்ரேஷனில் நம்ம குழந்தைங்கக்கிட்ட நம்ம பையன்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக பண்ணணும், நம்ம எப்படி ஒய்ஃபுக்கு ட்ரீட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம பையன் ஃபாலோ பண்ணுவோம் அடுத்து. இதான் என்னோட தாட்ஸ். உங்களோட ரோல் மாடல் யார்? எங்கள் அம்மா. ஷீ கேம் வித் ஓவர் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அவங்க அம்மா தான் இருக்கும். அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் வந்த பிறகு என் ஒய்ஃப் இஸ் செம போல்ட். எங்கள் அம்மா பயங்கர சாஃப்ட் அண்ட் பொலைட், எங்கே பார்க்கணுமோ அதை பார்த்துப்பாங்க. பட் என் ஒய்ஃப் செம போல்ட். அவங்க தான் எனக்கு வந்து இந்த தைரியம் பேசுறது எல்லாமே வர வச்சதே என் ஒய்ஃப் தான். இப்போ அதுக்கடுத்து என் பொண்ணு. ஏன்னா அவள் ஈக்குவல், அவங்க அம்மாவுக்கு ஈக்குவலான போல்டு, எல்லாமே புரிஞ்சுப்பா, எல்லாமே அதை ஈஸியாக டேக்கிள் பண்ண தெரியும் அவளுக்கு. இருக்காங்க. ஷீ இஸ் மிரல்யா. 6th standard. ஒரு பெரிய மூமெண்ட் அது. அந்த மூமெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நமக்கு என்னமோ ஒரு எவ்வளோ காசுலாம் சம்பாரிச்சிடலாம், பட் இந்த ஒரு மூமெண்ட் வந்து ரியலி ப்ரீஷியஸ் மூமெண்ட் தான் சொல்லணும். காசு என்னைக்கான எப்படின்னு சம்பாரிச்சிடலாம், பட் நம்ம குழந்தை அதுவும் நம்ம கையில் வருதுன்னும் போது மைண்ட் ப்ளோயிங் மூமெண்ட் தான். அது எனக்கு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் நான் சுற்றி வந்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூட தான் நான் பழகிருக்கேன். ஸோ அதே அடுத்து என் ஒய்ஃப் கிட்ட வரும்போது அதே வரும்போது எனக்கு பொண்ணாக வரும்போது எனக்கு அதே ஒரு சப்போர்ட்டே இருக்க மாதிரி இருந்தது. ரொம்ப சுற்றி நம்ம ஒரு க்ளோஸ் அதே இருக்க மாதிரி தான் இருந்தது. மேபி பையன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருந்திருக்குமான்னு தெரியல, பட் எனக்கு பொண்ணு தான் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துச்சு. அது ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். ரொம்ப பிடிக்கும், 2 பேருமே பிடிக்கும்.
சுச்சுவேஷன்? அப்பா இல்லையா வந்துட்டு என்கிட்ட எப்பயுமே நல்லா நடந்துப்பாரு. இங்க போக கூடாது அங்க போக கூடாது அதெல்லாம் சொல்லுவாரு அப்பா. சில டைம் சொல்ல வேண்டிய டைம் சொல்லுவாரு. சில சொல்லுவாரு. மகளிர் தினத்தால என்ன சொல்ல வரீங்க பொதுவா கேர்ள்ஸ்க்கு? எல்லா இடத்துலையுமே தைரியமா இருங்க. எங்கேயுமே வந்து உங்க பயமே இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு இடத்துல பயந்துட்டீங்கன்னா உங்களை எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களை அடக்கிடுவாங்க. அந்த பயத்தை வெளியே காட்டாதீங்க, தைரியமா இருக்க மாதிரி காட்டுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வரும்போது என்ன ஸ்பான்டேனியஸா யோசிக்கணும், அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிங்க. பக்கத்துல இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க யாருமே வச்சுக்காங்க, எல்லா பிரதர்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பாங்க. இவங்க பண்ணுவாங்களா, அவங்ககிட்ட கேட்கலாமா, அந்த ஒரு ஆப்ஷனுக்கே போகாதீங்க. அதுவும் மெயினா கிட் கேர்ள்ஸ், குட்டி குழந்தைங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க வெளியே சொசைட்டில. அந்த டைம்ல இமீடியட்டா ஓப்பன் அப் பண்ணுங்க. வித்தின் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் யாரா இருந்தாலும் இமீடியட்டா சொல்லுங்க. எந்த விஷயத்துக்கும் ஹெசிடேட் பண்ணாதீங்க. Yeah, happy Women's Day to everyone. Have a grateful day. Thank you. நீங்க சொல்றீங்களா? ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் எவ்ரிபடி, எவ்ரி உமன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ டா. தேங்க்யூ. என் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என் டாட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், என் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஷீ இஸ் மை பெட்டர் ஆஃப், கீதா. ஹாய் எவ்ரிவன், ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நல்லா போல்டாக இருங்க. எல்லா இடத்துலையும் எல்லா சொசைட்டிலும், நான் சொசைட்டின்னு சொல்கிறத விட ஏரியா வைஸ் இது டிஃபர் ஆகுது. ஒரு ஏரியாவில் சம்மச் பண்ண தான் பார்க்குறாங்க. நம்மள வந்து கொஞ்சம் தலை இப்படியே தூக்குனா நம்மள அப்படியே கொட்டி உட்கார வைப்பாங்க. எனக்கும் நிறைய இப்போ வரைக்கும் நடக்குது. ஆனாலும் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் எனக்கு இருக்கு. அதையும் மீறி எந்தெந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல கண்டிப்பா பேசியே ஆகணும். அதுக்கு என்ன ஒரு ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணலாம். ஒரு தடவை நம்ம பண்ணாதான் நமக்கு தெரியும். பண்ணாமையே நம்ம பண்ணாமே ஐயோ இது பண்ண மாட்டாங்க சொல்லக்கூடாது. நம்ம ஒரு தடவை பண்ணி பாருங்க, உங்களை நீங்க அதை ஃபேஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா இல்ல மற்றவங்களை சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. செலிப்ரேஷன் தேவையாமா? செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு விடாம டெய்லி செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த செலிப்ரேஷன் நான் சொல்ல வர்றது எந்த ஒரு அபியூஸும் நாட் ஓன்லி ஃபார் சைல்ட், நாட் ஓன்லி ஃபார் உமன், நிறைய பேருக்கு நான் ஈவன் ஃபார் மென்னுக்கும் அந்த அபியூஸ் நடக்குது. மென்ஸ் டே நம்ம வந்து பெருசா நம்ம கொண்டாடுறது இல்லை. இருந்தாலும் இந்த செலிப்ரேஷன் ஒன் டேல ஓகே, அந்த ஒரு கிஃப்ட் ஷேர் பண்றதுக்கு நீட். ஏன்னா எந்த கிஃப்ட்டுமே வாங்கி கொடுக்காத ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு ஒரு நாள் தான் வாங்கி கொடுப்பாங்க. அந்த கப்புள்ஸ்க்கு அந்த மென்ஸ் டே, அதாவது உமன்ஸ் டே அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே, இந்த செலிப்ரேஷன்ஸ் தேவைப்படுது. எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்றேன்னா, டெய்லி நமக்கு செலிப்ரேஷன் தான். நீங்க வந்து அது எல்லா நாளுமே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு நினைக்காம இருந்தாலே அது நம்ம பண்ற செலிப்ரேஷன் நான் நினைக்கிறேன். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதா நினைச்சிட்டு யாருக்குமே அபியூஸ் பண்ணாம, மெயின் அபியூஸ் தான் இப்போ நான் யூஸ் பண்ற அந்த அபியூஸ்ன்ற வேர்டு ரொம்ப பெரிய வேர்டு இப்போ நம்மளுடைய கண்ட்ரில நிறைய நடக்குது. அதனால அந்த அபியூஸ் மட்டும் யாருக்குமே நடக்காம இருந்தா அதுவே செலிப்ரேஷன் தான் நான் நினைப்பேன். சேஃப்டி எப்படி இருக்கு மேம்? 100% சேஃப்டியே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சேஃப்டியே இல்லை மேம். ஈவன் நான் இப்போ சின்ன வயசுன்னு சொல்றதை விட இப்போ நான் 30 இயர்ஸ் வரைக்கும் நான் நல்ல போல்டா இருந்தேன். ஒரு 12 o'clock கூட நான் வந்து எங்க வீட்டுக்கு நான் டிராவல் பண்ணியிருக்கேன், ஒரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு 10 இயர்ஸா நான் வந்து பயப்படுறேன். மேபி நான் வந்து ஒரு பொண்ணு குழந்தை வச்சிருக்கனால பயப்படுறேன்னா என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் இப்போ வந்து ரொம்பவே ஃபியரா இருக்கு. என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன், அவங்க அம்மா போறாங்கன்னா கொஞ்சம் சேஃபா போயிட்டு வர சொல்லுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க, ஒரு நைட் இந்த டைமுக்கு மேல வேண்டாம். ஏன் தெரியல, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு அந்த ஒரு சேஃப்டிங்கிறது வந்து எதனால நிறைய நியூஸஸ் பார்க்கறதுனால நமக்கு அந்த ஒரு பயம் இருக்கா என்னன்னு தெரியல. சேஃப்டி வந்து சின்ன பசங்க கூட அதான் சொன்னேன், ஏரியா வைஸ் அது டிஃபர் ஆகுது. நான் சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. ஒரு சில ஏரியால வந்து அது அப்படியே பசங்களும் அந்த அடுத்த ஜெனரேஷன் உருவாகிட்டே வர்றதுனால சேஃப்டியே இல்லாத மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்றோம். நான் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க இது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த 10 இயர்ஸா. சேஃப்டி வந்து இல்ல, ரொம்ப சேஃப்டி இல்லாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். கேர்ள்ஸ்க்கு ஈக்குவாலிட்டி இருக்கு. நம்ம வந்து சில இடத்துல வந்து இருக்குன்றாங்க, இந்தமா குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்களும் எடுத்துக்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஈக்குவாலிட்டி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எடுக்கலான்னு போறப்போ ஒரு பொண்ணா, நீ ஒரு பொண்ணா இருந்து இதை பண்ணலாமா,
அப்படின்ற ஒரு வேர்ட் டேக் நம்ம கொடுத்துட்றாங்க. ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இந்த டேக்கை சொல்லும் போது அடுத்த தடவை நம்ம யோசிக்கிறோம் அதை போய் பண்றதுக்காக. உங்களுக்கு ரோல் மாடல் யார்? எனக்கு ரோல் மாடல் வந்து என்னோட அங்கிள்ஸ், என்னோட பேரண்ட்ஸை விட என் அங்கிள்ஸ். ஏன்னா நான் எங்க தாய் மாமங்கள், அவங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயங்கர போல்டா எல்லாமே பண்ணுவாங்க. நான் நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ நானும் ஒரு ஜென்னா இருந்திருக்கலாம். அவங்க கிட்ட இருக்க போல்ட்னஸ் எனக்கும் நிறைய வேணும், அதுக்காக தான் நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஆனா நான் போல்டா ஃபேஸ் பண்ணி முடிச்ச உடனே என்னை ஃபீல் பண்ற மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே எனக்கு அமையும். அதனால அவங்க ஆனா அந்த ஃபேஸ் பண்ணிட்டு தைரியமா இருப்பாங்க. என்னோட அங்கிள்ஸ் எல்லாருமே, என்னோட மாமாங்க எல்லாருமே, அவங்க தான் மெயினா என்னோட ரோல் மாடல்ஸ். எப்பயுமே என்னோட பேரண்ட்ஸை விட நான் வந்து அவங்க தான் சொல்லுவேன். நல்லதும் சரி, அவங்க 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 ப்ராட் அப் பண்ற விதமும் சரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. நிறைய விதத்துல அவங்க தான் நான் நிறைய இடத்துல அட்மையர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட தாய் மாமங்கள் தான். உங்களுக்கு டாட்டர் பிறக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப அழகா லைஃபே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு எனக்கு, இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம். ஐ டோன்ட் நீட் எனிதிங். எனக்கு அது மட்டும், அவ மட்டும் போதும் எங்களுக்கு. இப்போ வரைக்கும் அவ மட்டும் எங்களுக்கு போதும். நான் சொல்லுவேன், எவ்வளோ இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், இப்போ நம்ம 3 பேர் போதும்ப்பா, நம்ம 3 பேர் போதும், நம்ம 3 பேருக்காக we will live. நாங்க வந்து எல்லாருக்குமே நல்லதுதான் நினைப்போம். பட் ஆனால் நல்லது நினைச்சாலும் நமக்கு பேக் ஃபயர் அது ஆகிட்டே இருக்கும். அந்த டைம்ல நான் சொல்ற ஒரே வேர்டு, பரவாயில்ல நம்ம 3 பேருக்காக நம்ம we will be there. பொண்ணு பிறந்துட்டான்ற ஃபீலிங் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? சான்ஸே இல்ல. ஒரு ஒரு அது அந்த பத்தி ஒரு தாட் கூட எங்களுக்கு கிடையாது. பொண்ணோ பையனோ குழந்தை பார்க்கணும் நாங்க ஃபர்ஸ்ட் வேண்டினது. அடுத்தது பொன் குழந்தையா இருந்தா எவ்வளோ ஹாப்பி. அது பையனா இருந்தா அந்த ஹாப்பினஸ் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, டவுட் தான். ஆனா பொன் குழந்தைங்களாம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது, அது என்ன சொல்ற, ரொம்ப ஹாப்பி. சொல்லவே வார்த்தையே இல்லை எங்களுக்கு அதுக்கு. மகளிர் தினத்தன்னைக்கு பொதுவா என்ன சொல்ல வரீங்க? சிம்பிளா அட்வைஸ். சிம்பிளான அட்வைஸ், இருக்கிறத வச்சு நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கலாம்ப்பா. மற்றவங்க எல்லாரும் சொல்றாங்க, மற்றவங்க எல்லாரும் பண்றாங்க, அதை பார்த்து நம்ம வந்து சொல்லுவாங்க தெரியுமா, மற்றவங்களை பார்த்து நம்ம புளியை பார்த்து பூனை வந்து சூடு போட்டு வச்சுக்காத, அந்த கதையே வேண்டாம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம லைஃப் வந்து சந்தோஷமா வாழ்ந்தாலே அதுக்கான எண்டு வந்து கடவுள் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நமக்கு கண்டிப்பா நல்லபடியா அமைச்சு கொடுப்பாரு. ஸோ அதை மட்டுமே திங்க் பண்ணி உங்களுடைய சர்க்கிள் நீங்க வச்சுக்கோங்க. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் எவ்ரி ஒன். உமன்ஸ் டே கண்டிப்பாக கொண்டாடணும். ஏன்னா நாங்கள் வருஷம் ஃபுல்லாக வந்து வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம், வீட்டில் வேலை செய்கிறோம், எங்களுக்கும் ரிலாக்ஸ் வேணும் இல்லையா, அதனால கண்டிப்பாக கொண்டாடணும். ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களுக்கு சமூகம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. எதுல கம்மியானவங்க இல்லை, லேடிஸ் வந்து சம உரிமை கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக கொடுக்குறாங்க, கொடுப்பாங்க, கொடுக்கணும். இப்ப பாதுகாப்பு எப்படி இருக்கு பெண்களுக்கு இந்த ஜெனரேஷன்ல? கம்மி தான், அவ்வளவா இல்ல, கம்மி தான். உங்களுக்கு ரோல் மாடல் யாரு? எந்த woman எனக்கு அன்னை தெரசா. என்ன சொல்ல வரீங்க பெண்களுக்கு advice? மகளிர் தின அன்னைக்கு எல்லாருமே அவங்க உரிமையை வந்து விட்டு கொடுக்க கூடாது, அவங்க உரிமையை அவங்கவுங்க எடுத்துட்டு பண்ணணும். அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரீடமாகவும் இருக்கக்கூடாது. விஷயம் சொல்லுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே ஆல். இனிய தின மகளிர் நல்வாழ்த்துக்கள். நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இப்ப இருக்க மகளிருக்குலாம் வந்து இப்ப உமன்ஸ் டே செலிப்ரேஷன் தான் வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு எல்லாருக்குமே. ஸோ சம உரிமை கொடுத்ததால நம்ம வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஈக்குவாலிட்டி இருக்கா பெண்களுக்கு? பெண்களுக்கு இப்ப அவ்வளவா கிடையாது. எந்த விஷயத்துல இல்லன்றீங்க? ஒரு மிட் நைட் ஒரு லேடிஸ் போட்டாண்டா பயந்துட்டே போக வேண்டியதா இருக்கு. இப்ப பகல்ல கூட அந்த மாதிரி தான் இருக்குது. பாதுகாப்பு எப்படி இருக்கு பெண்களுக்கு? பாதுகாப்பு 50-50 தான் இருக்கு. 50-50. உங்களோட ரோல் மாடல் யாரு? ஜெயலலிதா. என்ன பிடிக்கும் உங்ககிட்ட? அவன் அயன் லேடி. ஸோ ஒரு குடும்பத்தை ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ டென்ஷனாக வரும். அவங்க வந்து ஒரு நாட்டையே பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க, அதுவும் இண்டிவிஜுவலாக இருந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அயன் லேடி இஸ் பெஸ்ட். அவங்க டெத் நியூஸ் கேள்விப்பட்டு எப்படி ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரீங்க? மகளிர் உமன்ஸ் டே அன்னைக்கு பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க?
அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? எது ஒன்று தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். வீட்டையும் சரி பிள்ளைங்களையும் சரி ஒரு நல்ல ஒரு வழியில் நடத்தணும். ஒரு எது கொடுத்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம தனியாக இருந்து போராடணும். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா பண்ணணும். எல்லாருமே வந்து வீட்ல அடைஞ்சு கிடப்போம். ஆனா இந்த உமன் செலிப்ரேஷனால நாங்க வந்து வெளியில வந்து என்ஜாய் பண்றோம். எல்லாருமே அவங்க வீட்ல எங்க ஜென்ஸுங்க எல்லாருமே எங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்றாங்க. எங்களை வந்து பிளஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி இல்ல. எங்க அம்மா எங்க பாட்டி அவங்களுக்கு எல்லாம். ஆனா எங்க ஜென்ரேஷன்ல வந்து நாங்க எல்லாமே தைரியமா வெளியில வந்து எங்களுக்கான சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு நாங்க வந்து என்ஜாய் பண்றோம். கண்டிப்பா பண்ணணும். இனிமேலும் இது வந்து கண்டினியூவா இது நடத்தணும். ஈக்குவலிட்டி இருக்குங்களா இப்ப பெண்களுக்கு? ஈக்குவாலிட்டி கண்டிப்பா 50-50 தான். இன்னும் நிறைய பேர் வந்து ஜென்ஸுக்கு தான் ரொம்ப இது கொடுக்குறாங்க. லேடிஸுக்கு வந்து அவ்வளவா கொடுக்கறது இல்ல. ஆனா எங்க வீட்டுல வந்து லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் நாங்க வந்து ஈக்குவாலிட்டி கொடுக்குறோம். என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த விஷயத்திலும், அவங்க படிப்பு விஷயத்திலும், அவங்களுக்கு ஏதாச்சும் அசட் கொடுக்குற விஷயத்திலும் எல்லாத்துக்குமே நானும் எங்க ஹஸ்பண்ட் வந்து ஈக்குவாலிட்டி நாங்க கண்டிப்பா எங்க பசங்களுக்கு சொல்றோம். அவங்க ஜென்ரேஷனுக்கும் அவங்க சொல்லி தரணும்ட்டு அவங்களை நாங்க சொல்லி தான் வளர்க்குறோம். இது இருக்குது, நிறைய பேர் தராங்க. பெண்களோட பாதுகாப்பு இப்ப எப்படி இருக்கு? பாதுகாப்பு கண்டிப்பா இல்ல. இதை நாங்க டெய்லி பார்த்து நாங்க வந்து நியூஸையும் மொபைலையும் பார்த்து அருவேற்கிறோம். நாங்களே பெண்களா இருந்து அருவேற்கிறோம். ஏன்னா ரொம்ப கீழ்த்தரமா ஜென்ஸுங்க வந்து நடத்துறாங்க. இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நம்மளுக்கு வந்து சேஃப்டியே இல்லை. அது சின்ன குழந்தைல இருந்து வயசானவங்கள வரைக்கும் பாதுகாப்பா இல்லை. நம்ம கவர்மெண்ட் இது வந்து உடனே கண்டிச்சு இதுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். லேடிஸுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஜென்ஸு கூட அவங்களோட இது மாத்திக்கணும். இந்த 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 இதோட தாட் அவங்க மாத்திக்கணும். ஈக்குவல் தான் நாங்களும், அவங்களுக்கும் ஈக்குவல், நாங்களும் ஈக்குவல் தான். அவங்களுக்கு கருப்பு இருக்கு, எங்களுக்கு கருப்பு இருக்கு. ஆனா எங்க கிட்ட வந்து அவங்க அபகரிக்கிறாங்க. அது இல்ல, அந்த மாதிரி பண்ணாம அது வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு ரோல் மாடல் யாரு? வேலு நாச்சியாரும் அவங்க எங்களுக்கு ரோல் மாதிரி. அவங்க வந்து ஃபைட் பண்ணாங்க தேசத்துக்காக. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்களா? பெண் குழந்தை இருக்கு. அவங்க டாட்டர் பிறக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சந்தோஷப்பட்ட விதமா எங்க ஹஸ்பண்ட் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி என் பொண்ணு பிறந்திருந்தா, செகண்ட் பையன் வேண்டாம் சொல்லிட்டாரு. அவருக்கு பொண்ணுக்காக ரொம்ப எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப முக்கியம் தருவார். எனக்கும் ஒரு வைஃபா எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் தருவாரு. பொண்ணை வந்து எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு எப்படி எஜுகேஷன் கொடுக்கணும், தைரியமா எப்படி நடத்தணும்ட்டு எங்க ஹஸ்பண்ட் எனக்கு என் பொண்ணுக்கு அவர் ரொம்ப ரோல் மாடலா இருக்கிறார். எங்க ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் இருக்கிறார். இவர் தான் எங்க ஹஸ்பண்ட் ரமேஷ் பாபு, லாயர், அட்வொகேட். என்ன சொல்ல வரீங்க மகளிர் தினத்தன்னைக்கு? கண்டிப்பா மகளிர் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அவங்க சமூகத்துல வந்து சுதந்திரமா நடமாடணும். மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி என்னைக்கு வந்து இரவுல 12 மணிக்கு உடம்பெல்லாம் நகை போட்டுட்டு ஒரு பெண் சுதந்திரமா வெளியே போயிட்டு மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு வராலோ, அன்னைக்கு தான் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. அந்த நாளுக்காக நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நாள் வர்றதுக்கு நம்ம எல்லாமே எஜுகேட் பண்ணணும். மிக முக்கியமா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைங்களுக்கு தான் நம்ம வந்து எஜுகேஷனை கொடுக்கணும். பெண்கள் கிட்ட வந்து கௌரவமாக நடந்துக்கணும். அவங்கள வந்து சகோதரியாக பார்க்கணும். அவங்க கிட்ட அத்துமீறக்கூடாது அப்படின்றத சின்ன சின்ன விஷயத்துல சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆண் பிள்ளைங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பெண்களை வந்து மட்டம் தட்டி வளர்க்கக்கூடாது, வீரமாக தான் வளர்க்கணும். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு சார்? எனக்கு இன்ஸ்பிரேஷன்னா அன்னை தெரசா. அன்னை தெரசா தான். அன்னை தெரசா தான். அன்னை தெரசா மாதிரி அன்னை தெரசா மாதிரி ஒரு மிக சிறந்த மனிதரை வந்து நம்ம இந்த நூற்றாண்டுல நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அவங்கள மாதிரி ஒரு அன்பான ஒரு தாய் நம்மளுக்கு வேணும். அந்த மாதிரி பெண்கள் எல்லாரையும் நம்ம அந்த மாதிரி போட்டுறணும். அந்த மாதிரி உரணத்துக்காக நம்ம போட்டுறணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்றோம். இங்க இருக்கிற அனைத்து மகளிருக்கும் உங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி உமன்ஸ் டே. நீங்க எல்லாரும் ஒரே டீம். நாங்க சர்ச்சில இருந்து எல்லாரும் வந்திருக்கோம்.
உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்றதுக்காகவே நாங்க ஒரு 90 பேர் வந்திருக்கிறோம் பீச்சுக்கு. ஆமா. ஹாப்பி உமன்ஸ் டே. கண்டிப்பாக தேவை மேம். இப்போ நம்ம இங்கே வந்து சுதந்திரமாக வாழ்ந்துன்னுக்கிறோம். நிறைய பேர் வந்து சுதந்திரம் எல்லாமே வந்து இன்னும் வீட்டில் முடங்கி இருந்து அவங்களுக்கு வந்து இதோட அவேர்னஸே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ ஒரு அவங்களோட ரைட்ஸ் வந்து இன்னும் வெளியே தெரியாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோ நம்ம ஏன் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு குடிமகளுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் பொண்ணுங்களுக்கும் இதோட அவேர்னஸ் வந்து நம்ம வந்து மெயினாக கிரியேட் பண்ணணும். உமன்ஸ் வந்து எதெல்லாம் சாதிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளைட் ஓட்டுறதுலேருந்து ட்ரெயின் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே ஓட்டுன்னு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஆட்டோ வந்து வாங்கி கொடுத்து ஆட்டோ ஓட்ட சொல்லுவார். ஸோ யாரெல்லாம் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறாங்களோ பயந்துட்டு ஒருவேளை புருஷனுக்கோ இல்லை சமுதாயத்துக்கோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வழியிலையோ அவங்க பயந்து வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வெளியே வந்து அவங்களும் இதெல்லாம் சாதிக்கணும்னு சொல்லி இந்த சிறப்பான நாளில் அவங்களை வாழ்த்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, ஈக்குவலிட்டி இருந்ததில்லை. பட் இப்போ வந்து அவேர்னஸ்னால ஈக்குவலிட்டி வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஈக்குவலிட்டி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். கண்டிப்பாக அது வந்து அஸ் உமனாக பார்க்காம நம்மளோட சகோதரியை நம்மளும் ஒருத்தங்களா பார்த்துட்டு அவங்கள மதிக்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சொத்துலேருந்து எப்படி பங்கு உரிமை கொடுக்குறாங்களோ அதுமாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஆணோட ஈக்குவலாக வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ணி திருப்பி இந்த சமுதாயத்தை நல்லது செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். பாதுகாப்பு இதுவரையும் நேற்று வரையும் வந்து ஒவ்வொரு நியூஸ் நம்ம பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் இந்த அரசாங்கம் வந்து கரெக்டாக வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்குது. எவ்வளோ சிசிடிவி கேமரா வந்துடுது. ஒவ்வொரு தெருவுக்கும் சிசிடிவி கேமராஸ் இருக்குது, ஒவ்வொரு வீட்டுக்கும் சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனால் வந்து தப்பு பார்த்தீங்கன்னா திருப்பி ஏதோ ஒரு வகையில் வந்து பெண்களுக்கு எதிரான வந்து தப்பைகள் அதிகமாக நடந்துன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ நம்ம பார்க்குறோம் பாண்டிச்சேரியில் எல்கேஜி பாப்பா வந்து ஒரு பலாத்காரம் பண்ண மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து இந்த கேள்விக்கான ஆன்சரபிள் கண்டிப்பாக இல்லை. பட் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அரசாங்கம் அமைஞ்ச பிறகு பெண்களோட பாதுகாப்பு பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். பட் இப்போதைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் நாங்கள் உணர்றோம். சிஎம் ஜெயலலிதா. ஏன்னா அயன் லேடி. ஸோ அவங்களோட எப்படியெல்லாம் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்தாங்க. அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, சமுதாயத்துக்கு தேவையான இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஹை கேஸ்ட் உமனாக இருந்தாலும் டவுன் டு வார்டாக வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா வந்து மோஸ்ட் ரோல் மாடல் எங்களோட லைஃபுக்கு. என்னம்மா செய்தி ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிய வந்துச்சு இல்லைங்களா. ஸோ ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா மேபி அவங்க எப்போ இறந்தாங்கன்னு சொல்லி டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம லேட்டாக தெரிஞ்சாலும் எப்படி எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவ்வளோ பெரிய லெஜெண்டை வந்து எப்படி ஒரே ரூமில் பாதுகாப்பு பண்ண வச்சாங்க, எப்படி ஒரு ரூமில் அடக்கினாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கவலையாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு எல்லாம். ஸோ மணி மேட்டர்ஸ்ன்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ மணி நினச்சா எது வேணால் மூடி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டில் நம்ம இருக்கோம். பட் இனிமேல் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மெயினாக நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அட்வைஸ்னா எதுவும் தயங்காதீங்க, தப்பு பண்ணாதீங்க. ஸோ நேர்மையாக நம்ம வாழ்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. எங்கேயுமே பயந்து ஒழியாதீங்க, தைரியமாக முன்னெடுத்து வாங்க. ஸோ உங்களோட எதிர்காலம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். ஹாப்பி உமன்ஸ் டேம்மா. ஹாப்பி உமன்ஸ் டே. பெண்களுக்கு குறிப்பாக வந்து கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கும் பள்ளியில் படிக்கின்ற பெண்களுக்கும் ஒரு சகோதரனா ஒரு சின்ன இது அட்வைஸ் இல்லை, இது வேறு அவேர்னஸ்ஸு என்னென்னா, போலியான நண்பர்களை போலியான ஆட்களை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் பார்த்து பழகுங்க. நீங்கள் நண்பர்களும் நினைக்கிறவங்க அவங்க பின்னாடி அந்த பசுந்தோல் போத்திய புலி மாதிரி உங்களை வந்து நட்பாக பழகி உங்ககிட்ட உங்களை கொண்டு போய் உங்களை சூறையாடுற விஷயங்களை நாங்கள் பத்திரிக்கை செய்தியில் பார்க்கும்போது அது பெற்றவங்களாம் எங்களுக்கும் பசங்க இருக்காங்க, பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து யார்கிட்ட பழகினாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்றத நீங்கள் 1க்கு 10 வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பழகிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது என்ன கனிவான அவேர்னஸ் தான், நாட் அட்வைஸ். தேவைதான் கொண்டாடணும். உமனா பிறந்ததுக்கு சந்தோஷப்படணும். ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களுக்கு சம உரிமை இருக்கா இப்போ? இருக்கு. ஆண்களுக்கு ஈக்குவலா சம உரிமை பெண்களுக்கு இப்போ இருக்கு. எல்லாமே இப்போ
எல்லா இதுலேயும் சம உரிமையாக இருக்குது எல்லாத்தையும். பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு இப்போ? எங்களோட பாதுகாப்பு பார்த்தா அங்கங்கே இப்போ நடந்து தான் இருக்குது. அது அவ்வளோவா இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. இனி கொஞ்சம் முயற்சி எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பசங்களும் இப்போ வெளியில் நம்பி விடுற மாதிரி இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தால் ஏதாவது நல்லாயிருக்கும். வேறு எதுவும் சொல்ல விரும்பல. நம்ம தான் நம்ம குழந்தைங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும். ரோல் மாடல் யாரு? எந்த பெண்மணி உங்களுக்கு ரோல் மாடல்? ரோல் மாடல் பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்னை தெரசா இருக்கிறாங்க. அப்புறம் வேற யாரு? மகளிர் தினத்தடை பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மகளிர் அட்வைஸ் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பீங்க? என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸாக கொடுக்கணுன்னா நல்லா ஃப்ரீயாக எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். மகளிர் தினம் பற்றி உமன்ஸாக அதை பெண்ணாக பிறந்ததுக்கு எல்லாரும் சந்தோஷப்படணும். எதுவும் கவலை எதுவும் படாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இதே மாதிரி வருஷம் எல்லாரும் ஜாலியாக கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும். ஹாப்பி உமன்ஸ் டே. கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறேன். என் பேர் மகாலட்சுமி. திடீர்னு வந்து இது மாதிரி கேட்டிங்கன்னா என்ன பேசுறதுன்னு உண்மையிலே தெரியல. பட் ஆஸ் அ விமன் எல்லாருமே வந்து வி ஹாவ் டு அப்ரிஷியேட் ஆர் செல்ஸ். ஏன்னா வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நவடேஸ் விமன் ஹேவ் கம் அவுட். எல்லாருமே எல்லா மாதிரி ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் குக்கிங் டில் முன்னாடிலாம் வெறும் அடிப்படையில் ஒண்டி இருந்த விமன் வந்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைலட் வரைக்கும் இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் பீன் டன் நவ். இப்போ பார்த்தீங்கன்னா நானுமே எனக்கு வந்து டீச்சிங் தான் ரொம்ப பேஷனாக இருந்தது. ஸோ இனிஷியலி ஐ ஸ்டார்டட் மை ஒர்க் ஆஸ் அ கரியர் ஆஸ் அ டீச்சர். லேட்டர் ஆன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வருது எனக்கு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆர்ட் டெசின் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு இதில் வந்துட்டு ஐ ஹவ் பார்ட்டிசிபேட்டட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஐ ஹவ் given my இது those who want to go and see the shows also can also see the show. இன்னைக்கு விமன்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 8th அன்னைக்கு 14th அன்னைக்கு வரைக்கும் எங்களோட தேங்க்யூ. ஸோ கிட்ட ஒரு 30 ஆர்டிஸ்ட் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாருமே விமன். எல்லாருமே அங்கே நாங்கள் கற்றுட்டு வி செல்ஃப் இண்டிபெண்ட்டாக எங்ககிட்ட ஒரு 80 பேர் 100 பேர் அந்த அளவுக்கு படிக்கிற அளவுக்கு இருக்காங்க. அதர் தேன் தட் பீப்புள் ஆர் எல்லா ஃபீல்ட்லையும் பார்க்கலாம் நீங்கள் எல்லா இதில். இப்போ நீங்களே கேமரா விமனே இப்போ விமன் தான் எடுக்கிறாங்க என்ன. ஸோ ஐ ஷுட் ஆல்சோ கிளாப் ஃபார் யூ. ஸோ வாட் எல்ஸ் ஐ நீட் டு டெல்? ஸோ உங்களை பற்றி நீங்களும் சொல்லலாம்ல. உங்கள் பேர் என்ன? ஐரின். ஓகே. ஸோ இப்போ நம்மளை எடுக்கிறவங்களே யூடியூபர் வந்து ஐரின் தான். ஸோ ஐ ஷுட் ஆல்சோ கங்க்ராச்சுலேட். ஹாப்பி விமென்ஸ் டே மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாட் மச். ஸோ எவ்ரி விமன் ஹேவ் டு கம். சேஃப்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் நம்ம முந்திலாம் ஒரு 6 மணிக்கு மேலே பெண்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஈவன் 10-11 o'clock பார்த்தீங்கன்னா கூட விமென்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தைரியமாக நம்ம ரோட்ஸில் போகிறாங்க. ஸோ ஐ ஷுட் அப்ரிஷியேட் தட். இன்னும் நிறைய சேஃப்டி வரணும்னு நான் யோசிக்கிறேன். இன்னும் இந்த மென் இல்லாமல் கொஞ்சம் மாறணும். ஸோ ஈக்குவாலிட்டி இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஈக்குவாலிட்டி இருக்கு. ஸோ இப்போ சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவாலிட்டி இருக்கு. பட் இன்னும் சவுத்தில் எப்படி இருக்காங்கன்றது ரொம்ப தெரியல. பட் அங்கேருந்தும் நிறைய பேர் இப்போ காலேஜ்லலாம் இப்போ வராங்க இல்லைங்களா, படிக்க வராங்க, இது பண்ணுறாங்க. ஸோ தே ஆல்சோ தேர் மைண்ட் எதுவும் மாறுதுன்னு நினைக்கிறேன். வி ஷுட் அப்ரிஷியேட் தெம். வேற என்ன சொல்லணும்னு யோசிக்க. என்னோட ரோல் மாடல்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே மினிமம் ஒரு டிகிரியாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எம்ஃபில் வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான். கண்டிப்பாக படிக்கணும், நம்ம காலில் நிற்கணும். நான் சுயமாக சம்பாதிக்கிறேன், என்னோட இதில் நான் வாழ்கிறேன், நான் யாரையும் டிபெண்ட்டாக இருக்கிறது இல்லை. ஸோ ஐ ஆம் கிவிங் அன் அடிஷ்னல் சப்போர்ட் டு மை ஃபேமிலி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட்ஸ் இன்கம், மை இன்கம் இஸ் ஆல்சோ தேர். ஸோ நான் வந்து என்னோட காலில் நான் நிற்கிறேன்ட்டு ஐ எம் ஹாப்பி. ஸோ என்னால் எங்கே வேணாலும் போக முடியும். ஒரு விமென்ஸ் ட்ரிப் போக முடியும் nowadays. அது நிறையா you could see many ladies trips going on. So ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம். அண்ட் ஆஃப்டர் 40 I am after 40 now. ஸோ இப்போ நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் மீட் பண்ணுறேன், நிறைய ஊர்லாம் சுற்றுறோம். ஸோ அந்த சேஃப்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் மென்னும் அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஐ ஷுட் ஆல்சோ
தேங்க் ஆல் த மென் who have been supportive for this. ஸோ நீங்களாம் உங்களோட சிஸ்டர்ஸ், உங்களோட அம்மா, உங்களோட வைஃப் அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்க. எந்த வீட்டில் விமன் வந்து எஜுகேட்டடாக இருக்காங்களோ, எந்த வீட்டில் மென் வந்து அவங்கள வந்து ஃப்ரீடம் கொடுத்து இது நம்பிக்கை கொடுக்குறாங்க, ட்ரஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த வீடு கண்டிப்பாக முன்னேறும். தட் இஸ் மை advice to all the men over there. So I want all your sisters and friends and people to help them to develop them and develop the world. உங்களுக்கு டாக்டர் இருக்காங்க? எனக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. she is doing her clinical psychology. she finished her clinical psychology, MSc முடிச்சிட்டாங்க. இப்போ MPhil பண்றாங்க. உங்க டாக்டர் பிறக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டு பி ஆனஸ்ட் எனக்கு கண்டிப்பாக பொண்ணு தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஈவன் மை ஹஸ்பண்ட் வாஸ் வெரி ஹாப்பி தட் we got a daughter. வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மியே வந்து பிறந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஷீ இஸ் ஆக்சுவலி ஐ ஹாவ் ஒன்லி ஒன் டாட்டர். எனக்கு அவ தான், பையன் புள்ள எல்லாமே அவ தான். ஸோ ஷீ டஸ் ஆல் த ஒர்க், ஆல் த அவுட் சைட் ஒர்க் ஷீ டஸ். Technically she is very sound. I am not that tech savvy. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஃபுல் சப்போர்ட்டும் அவங்க தான் கொடுக்குறாங்க. சின்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க கேர்ள்ஸ்க்கெல்லாம் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா, லைக் நீங்கள் நல்லா படிக்கணும். நீங்கள் வர இதை வந்து நாளைக்கு நல்லபடியாக கொண்டு போகணும். உங்களோட ஃபேமிலின்னு ஒண்டி பார்க்காம வெளியில் நிறைய வாட் இஸ் நீடட், என்ன நீடட்னு பார்க்கணும். முதல்ல நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் ஒண்டி இட் ஷுட் நாட் சேஞ்ச். ஐ ஃபீல் எல்லாத்துலேயுமே ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது, அட்லீஸ்ட் ஃபார் மீ பர்சனலி எல்லாமே நான் செலிப்ரேட் பண்ணுவேன். என் பர்த்டேலேருந்து எதாவது சின்ன விஷயம் இருந்தால் கூட நான் வந்து எனக்கு அதை எடுத்து செலிப்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு விமென்ஸ் டே ஐம் ஹாப்பி பீயிங் அ உமன். ஐம் பிளெஸ்ட், ஐம் வெரி பிளெஸ்ட் டு பி அ உமன். ஈக்குவாலிட்டி எப்படி இருக்கு? மேபி நான் வந்து ஆக்சுவலாக ஸ்கூலிங் ஸ்டடிங் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கேர்ள்ஸ் காலேஜ், கேர்ள்ஸ் ஸ்கூல் அந்த மாதிரி படிச்சுட்டேன். ஸோ எனக்கு அங்கே அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் ஆஃப்டர் ஒரு ஸ்டெப்பிங் அவுட் டு கொஞ்சம் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் போகும்போது எஸ் தேர் ஆர் அ ஃபியூ டிஃப்ரென்சஸ் ஸ்டில். நம்ம நிறைய எனக்கு மாற்றணும் அப்படின்றது அட்லீஸ்ட் எங்கள் அம்மாக்கெலாம் சொன்னால் அதெல்லாம் வந்து எங்கள் காலத்துலாம் இப்படி இல்லை, அட்லீஸ்ட் உங்கள் காலத்தில் இவ்வளோவாது ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்றது வந்து எடுத்துகிட்டு வராங்க. பட் எனக்கு ஐ ஃபீல் வி ஹேவ் டு பி மென் ஹேவ் டு பி லிட்டில் பிட் மோர். இப்பயுமே வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா she's a working nurse. She's a nurse in CMC. பட் இன்னுமே அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான். அவங்க வீட்டில் அந்த பையனுக்கு இருக்கிற அந்த ஃப்ரீடம், அந்த பையனால வெளில சுத்த முடியற அந்த அளவு வெளில சுத்த முடியறன்றது இல்லை. ஒரு ஒர்க்கிங் பர்சனால அவங்க பணம் போட்டு வெளில போக முடியுமா அப்படின்றது வந்து கொஸ்டினபிளாக இருக்குது. இப்போ என்னோட ஃப்ரெண்டால வர முடியாது. அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு இல்லை நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வர முடியுமே தவிர, பட் அவங்களால தனியாக வந்து அவங்க பணத்தை போட்டு வெளில வர முடியல. பட் அந்த பையனால இஸ் ஒன்லி இன் 10th. அவங்களால இப்போ கூட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனோன்னா ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வெளில போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் அந்த மாதிரி சில விஷயம் இந்த பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனில் கொஞ்சம் மாறலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக ஈக்குவாலிட்டின்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த சர்க்கிள் எல்லாம் ஐ ஃபீல் இட்ஸ் ஃபைன். உங்களுக்கு எப்படி மேம் வீட்டில் ஈக்குவாலிட்டி? நான் வந்து ஐ திங்க் எங்கள் வீட்டில் ஐம் பிளெஸ்ட் பிகாஸ் நான் வந்து ஒன்லி சைல்டு. ஸோ சிங்கிள் சைல்டு, கேர்ள் சைல்டு. அதனால் எங்கள் வீட்டில் அவ்வளோலாம் வந்து நான் தான் ராஜா புள்ள அப்படின்ற மாதிரி பார்த்துப்போங்க. பையன் அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இல்லை. எனக்கும் தம்பிங்க இருக்காங்க, லைக் கசின்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் தான் மாலிகா தான், நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ எனக்கு அந்த கெத்து இருக்குது. அதனால் எனக்கு ஒன்றும் அவ்வளோ சேஃப்டி எப்படி இருக்குது இப்போ? சேஃப்டி இது வரைக்கும் ஐ திங்க் லைக்வைஸ் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து என்னோட சர்க்கிளில் வந்து ஆல் த கைஸ் விச் ஐ ஹாவ் இன் மை சர்க்கிள் ஆர் வெரி சேஃப் டு ஸ்பெண்ட் டைம் வித். எங்கள் அம்மாவே வந்து என்னை நம்பி லைக் நீ போயிட்டு வாமா, ஒரு 11 மணிக்கு நாங்கள் டீ குடிக்க போனோம் அப்படின்னா கூட எங்கள் அம்மாவே என்னை நம்பி விட்டு போவாங்க, போயிட்டு வாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டி இருக்குது. ஐ மீன் தேங்க்ஃபுல்லி வித் மை சர்க்கிள். வெளியில் போனால் ஒரு பொண்ணு நடந்து போனாலே அவளை வந்து பார்த்துட்டு பின்னாடியே கொஞ்சம் சுற்றுறது, ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் இருக்குதா இன்னும். அதெல்லாம் நாங்களும் அவங்க தங்கச்சி அம்மா மாதிரி தான். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு. உங்களோட ரோல் மாடல்? என்னோட ரோல் மாடல் வந்து கண்டிப்பாக ஐ திங்க் மை மதர்.
என்னோட பாட்டி அவங்களாம் வந்து they've been very hard working women அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட டைம்ஸில் எங்கள் பாட்டிலாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இட் வாஸ் அ வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம். பட் ஷி கேம் அவுட் ஆஃப் இட். நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படித்து அதுக்கப்புறம் அவங்க நான் இண்டிபெண்ட்டாக நான் ஒர்க் பண்ணி நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் ஐ கேன் டூ மச் மோர். அண்ட் எங்கள் அம்மாலாம் வந்து அதே மாதிரி தான், லைக் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமும் நான்லாம் பிறந்ததுக்கப்புறமும் ஷி வாஸ் ஆல்வேஸ் அ ஒர்க்கிங் உமன். ஷி இஸ் ஸ்டில் அ ஒர்க்கிங் உமன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு மீ. தே ஆர் ஆல் வெரி குட் ரோல் மாடல்ஸ் ஃபார் மீ டு டூ மச் மோர் பெட்டர் ஃபார் த சொசைட்டி. லைக் விஷ் பண்ணிடுறீங்களா? வெரி வெரி ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் த லவ்லி விமன் அண்ட் கேர்ள்ஸ் அவுட் ஹியர். என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பட் பி சேஃப், பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் அதர்ஸ் அண்ட் என்கரேஜ் அதர் உமன்.